ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். நானும் அதே மாதிரி ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்டு ஹரிஷ் இருக்கான்ல, அதான் அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தான். போய் கூப்பிட்டு வரும்போது கொஞ்சம் ஒரு ஃபன்னி வீடியோ மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம்ல. அவன் வந்து இப்போ தான் ரொம்ப நாள் கழித்து வந்து காலேஜ் போயிருக்கான். அதாவது கை உடஞ்சதுக்கப்புறம் எல்லாம் இப்போ ரெடி ஆகிட்டு, கை சரியாகல, அப்படியே கட்டு போட்டுகிட்டே தான் காலேஜ் போயிட்டுருக்கான். அவனை டெய்லியும் காலைல கொண்டு போய் விட்டுட்டு திருப்பி ஈவினிங் கூப்பிட்டு வர்றது, இதே தான் வேலை. ஏன்னா ஃப்ரெண்டு இல்லை, நம்ம தான் செஞ்சாகணும். ஏன்னா எங்கள் வீட்லேயும் கொஞ்சம் எல்லாருக்குமே வேலை இருக்குது, நம்மளுக்கும் வேலை இருக்குது தான். இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்டு கூப்பிடும் போது போய் தானே ஆகணும். ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கு ஆகட்டும் எல்லாத்துக்குமே 2-3 தடவை வந்து இப்போ செக்கப்புக்கே போயிட்டு வந்துட்டோம். அதனால் இப்போ இதுக்குமே போய் தான் ஆகணும். BMW GS 310 நல்லா இருக்குது. அட்வென்ச்சர் பைக்கு நம்மளும் ஒன்று வாங்கணும். வாங்கிட விடுங்க. அட்வென்ச்சர் பைக் மட்டுமா, சூப்பர் பைக் முதற்கொண்டு எல்லாமே நம்ம வாங்குறது தான். அது கூடிய சீக்கிரம் இல்லை. என்னடா எதை கேட்டாலும் கூடிய சீக்கிரம்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. கூடிய சீக்கிரம்னா ஃபியூச்சரில் வாங்கிறது தான். நான் கூடிய சீக்கிரத்தில் வாங்கிடுவேன்னு சொல்கிறேன். அவனை காலைல கொண்டு போய் விட்டாச்சு, இப்போ ஈவினிங் கொண்டு போய் வீட்டில் விடணும்ல. அதனால் இப்போ போய் அவனை பிக் பண்ணிக்கிட்டு வெளில எங்கேயா போகலாமாடா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். எங்கே போக சொல்கிறான்னு பார்ப்போம். எங்கேயா ஒன்று போவோம், கூப்பிட்டு போவோம். என்ன எனக்கு தெரிஞ்சு ஏதாவது டீ கடைக்கு தான் போவோம், வேற எங்கேயும் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பின்னாடி ஒரு மோஜி பைக் வருதுன்னு நினைக்கிறேன். அது பார்த்தாவே தெரியுங்க. அந்த மோஜி பைக் வந்து தனியாகவே நமக்கு தெரியும் பார்த்தாவே. அதனால் சொல்லவே தேவையில்ல இல்லைங்க. அது வண்டி நல்லா இருக்குல்ல, KL. இது மேக்சிமம் வந்து புதுசு கிடைக்கிறது இல்லை, யூஸ்டு தான் இருக்குது. மோஜி வந்து சில பேர்த்துக்கு தான் பிடிக்கும். அது மோஜிங்கிறது என்ன கம்பெனின்னு சில பேர்த்துக்கு தெரியாது. மகேந்திரா கம்பெனியில் உருவாக்கப்பட்டது தான் அந்த பைக்கு. இந்த பைக்கு நல்லாயிருக்கும். ஆனால் இது சொல்லப்போனால் ஃபெயிலியர் மாடல்னு கூட சொல்லுவாங்க. அது நம்ம அந்த பைக்கை பற்றி அவ்வளோக்கு இன்னும் தெரிஞ்சிக்கல. பைக்கை தெரியும், பைக் பேர் என்னன்னு தெரியும், இதெல்லாம் தெரியும். மற்றபடி அந்த பைக்கில் வேற எதுவும் நம்ம தெரிஞ்சிக்கல. அதே மாதிரி என்ன காலேஜுக்கு போயிட்டுருக்குன்னு சொல்லவே இல்லை பார்த்தீங்களா. சேலத்தில் சோனா காலேஜ் தான் போயிட்டுருக்கோம். அதுதான் அவன் படிக்கிற காலேஜ். அவன் படிக்கிற காலேஜாக இருந்தான், நானும் அங்கே தான் படித்தேன். படித்து முடிச்சுட்டு இப்போ ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஒரு ஒர்க்கு தான், ஒர்க்குன்னு சொல்ல முடியாது, ஓன் பிஸ்னஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருக்கேன். அது ஃப்யூச்சரில் வந்து பெருசாக அந்த பிஸ்னஸ் எடுத்துகிட்டு போயிட விடுங்க. யூடியூப் வந்து நம்ம ப்ரொஃபஷனலாக எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி யூடியூப் பண்ணணுன்னு ஆசை தான். யூடியூப்பில் வீடியோ எடுத்து போடணும், நல்லா எல்லாத்துக்கும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக வந்து கொண்டு போகணும் வீடியோஸை. நம்ம வந்து ஒரு ஹீரோயிசமாலாம் தெரிய வேணாம், நம்ம காமெடியாக ஃபன்னாக இருந்தாலே போதும். 4 பேர்த்த நம்மளுக்கு தெரிஞ்சு இருந்தால் செம்ம ஹாப்பி தான். அதே மாதிரி தான் இப்பயுமே வந்து ஃபன்னி வீடியோஸ்லாம் போடலான்னு யோசிச்சு வச்சுருக்கேன். ஃபன்னி வீடியோஸ்னால் எல்லாமே காமெடியாக இல்லை. ஃபன்னி வீடியோனா என்னென்னு பார்த்தீங்கன்னா, போகிற ட்ராவலிங்கில், இந்த பைக் ட்ராவலிங் ஆகட்டும், கார் ட்ராவலிங் ஆகட்டும், பசங்க கூட ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிறோம் பார்த்தீங்களா. கொஞ்சம் ஃபன்னாக எங்கேயா வெளில போகிறது, இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா. அங்கே தான் வந்து இது பண்ண போகிறோம். ஆக்சுவலாக வந்து அவனும் சோனா காலேஜ் தான், நானும் சோனா காலேஜ் தான். நான் முடிச்சேன், அவன் வந்து இது முடிக்கல. இந்த வருஷம் தான் பாஸ் அவுட் ஆக போகிறான். நான் ஆல்ரெடி பாஸ் அவுட் ஆகி தான் இப்போ வேஸ்ட்டாக இருக்கேன். அது ஒன்றும் இல்லை, ஜாலியாக எடுத்துக்கணும். எதாக இருந்தாலும் ஃப்யூச்சரில் வந்து நல்லதே நடக்கணும்னு தான் நினச்சிக்கிறேன். அதே மாதிரி நடக்கணும். நான் போயிட்டு காலேஜ்கிட்ட போயிட்டு அவனை பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். எதுக்குன்னே தெரியல, வந்துகிட்டே இருந்தான். திடீர்னு ஃபோன் பண்ணி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வாடா அப்படின்னா, எதுக்குன்னா அவனும் சொல்லலை, நானும் கேட்கல. அப்படியே ஒரு 10 நிமிஷம் இங்கே பக்கத்தில் பங்க்கில் மறுபடியும் பெட்ரோல் போட்டு நின்றுருந்தோம். எங்கே இருக்கான்னு தெரியலையே. இந்த நம்ம படித்து முடித்த காலேஜுக்கு பக்கம் வரும்போது எப்படி தெரியுமா இருக்குது, பயங்கரமாக இருக்குது. எங்கே இருக்கான்னு தெரியலையே. எங்கே போனான், எங்கே இருக்கானே வரான் பாருங்க. வெள்ளை சட்டை போட்டுட்டு உடஞ்ச கையன். இந்த கைக்கு பேகு போடுறான்னா அதை கேட்க மாட்டேங்கிறான். ஏன்பா திடீர்னு வந்துட்டு இருக்கும்போது ஃபோன் பண்ணோன்னே 10 நிமிஷம் கழிச்சு வர சொன்னேன். இதை பிள்ளைங்க முன்னாடி சுற்றிட்டு இருந்த பொம்பளை சோக்கு. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு ஏண்டா ஏண்டா மானம் கெட்ட பல ஜூஸ் குடிக்க. இப்போ எங்கே என்ன கூப்பிட்டு போகிற? டீ கடைக்கா? ஏதோ லஞ்ச் வாங்கி கொடுக்கணும்னு பார்த்தேன். என்னடா டே, என்னடா வார்த்தை பேசுற?
டீயா? டீ குடிக்க போகிறோம். ஓ, நீ வாங்கி கொடுக்குற டீக்கு ஃபெலிசிட்டா. டீ 10 ரூபா, பெட்ரோல் 100 ரூபா. நல்லா டெவலப் பண்ணுறா. இந்த மாதிரி இருக்கணும்டா. பா ஏன் காலை தொங்க விட்ற? அதாடா இது உன் பழைய வண்டி மாதிரி இருக்கா? எத்தனை வண்டி மாத்தியாச்சு. போறப்பெல்லாம் இதெல்லாம் ஞாபகம் வருதுன்னா என்ன சொல்றது? அங்க ஒரு V3 பிளாக் ஒன்று நின்றுட்டு இருந்துச்சு இல்லைங்க, இதே மாதிரி இன்னும் ஒரு பிளாக்கு ஃபுல்லாக ஸ்டிக்கர் வந்து உரிச்சிட்டு ஃபுல் பிளாக்காக வந்து வண்டி வச்சிருந்தான். அந்த வண்டியும் கொடுத்தாச்சு இதுக்கு முன்னாடி. அதனால என் வண்டி மாதிரியே இருக்குடா அப்படின்னு சொல்லி கேட்டான். கை தான் என்ன நிலைமையோ தெரில. இப்போ டீ வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டான். ஆனால் டீ எங்கே போய் வாங்கி தரானா? ஃபெலிசிட்டா போய் வாங்கி தரானா. அதாவது விநாயகர் மிஷின் இருக்குது பார்த்தீங்களா, இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டரா, 10 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டருக்கு மேலே தான் வரும் இங்கேருந்து ஃபெலிசிட்டா பேக்கரிக்கு. அவன் அங்கே போய் டீ குடிக்கலாங்கிறான். டீ 10 ரூபா தான், ஆனால் பெட்ரோல் பார்த்தீங்கன்னா 100 ரூபா. இப்படி தாங்க இருக்கும். ஆனால் அதுவும் நல்லா இருக்குங்க ஒரு டீ குடிக்க தூரமாக போகிறது. நான் இது வரைக்கும் மேக்சிமம் டீ குடிக்கவோ சாப்பிடவோ போன தூரம் அதிகம்னு பார்த்தீங்கன்னா வேற எந்த ஒர்க்கும் இல்லாமல் பாலக்காடு போனேங்க ஒரு தடவை டீ குடிக்க. எங்கள் வீட்டுக்கெல்லாம் தெரியும் பாலக்காடு போனேன், ஆனால் இந்த விஷயத்துக்கு தான் போனேன், டீ குடிக்க தான் போனேன்னு சத்தியமாக தெரியாது. இப்போ இந்த வீடியோ பார்த்தா கூட என்னை கண்ட மாதிரி திட்டுவாங்க. உண்மையாக தான் சொல்ல போனால் நான் போனேன், டீ குடித்தேன், சாப்பிட்டேன், வந்தேன். இது மட்டும்தான் பண்ணேன். பாலக்காடு போயிட்டு பெட்ரோல் டேங்க் ஃபுல் பண்ணேன். இதனால 1500 வண்டிக்கு மட்டும்தான் பெட்ரோல் செலவு மட்டும்தான் பண்ணேன். அம்மட்டே ஒரு வாட்டர் பாட்டில், இந்த மாதிரி தான், வேற எதுவுமே நான் செலவு பண்ணலை. இப்பயும் அதே மாதிரி தான் டீ குடிக்க அவ்வளோ தூரம் போகிறோம். சரி போவோம், நமக்கு பிடிச்சிருக்குல்ல. அப்புறம் ஃபெலிசிட்டா போயிட்டு முடிஞ்சால் கண்டினியூ பண்ணுறேங்க. அப்படியே தட்டு மாதிரி இல்லை, ஒரு 5-10 நிமிஷம் இருக்கும் அங்கேருந்து கிளம்பி அப்படியே இங்கே வந்துட்டோம் ஃபெலிசிட்டா. இங்கே வந்து வேறு எதாவது வாங்கி கொடுத்தானா பரவாயில்ல, டீ மட்டும்தான் வாங்கி கொடுப்போம். ஆனால் என்ன, நமக்கு டீ மட்டும் இருந்தாலே போதுங்க லைஃப்பில். டீ குடித்தா அது ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்குது. நமக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, ஒரே கெட்ட பழக்கம்னா அந்த டீ குடிக்கிறது தான் ஒரு கெட்ட பழக்கம். வந்தாச்சு, நில்லுங்க, உள்ளே போயிட்டு டீ வாங்கி தரானா வேறு எதாவது வாங்கி தரானான்னு பார்ப்போம். நண்பா டீ மட்டும்தானா? ஏண்டா வேற ஏதாவது வாங்கி கொடுக்கலாம்ல? சரிங்க. அப்படியே வந்து நண்பன் ஒரு டீயும் பப்ஸும் வாங்கி கொடுத்துருக்கான். அதை சாப்பிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்படியே கிளம்பலாங்க. நண்பா இங்கே பாரு, போகும்போது கண்டினியூ பண்ணுறேன். சரி அப்படியே வண்டி எடுத்துட்டு அப்படியே இங்கே டீ குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு அப்படியே கிளம்பலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஏறிட்டியா? பிடிச்சிக்க போகலாம். அவ்வளோதாங்க. அப்படியே இங்கே டீ குடிச்சிட்டு பப்ஸு சாப்பிட்டு டைம் கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். வேறு என்ன வேலை நமக்கு? இப்போ அவனை கொண்டு போய் வீட்டில் விட்டு நம்மளும் வீட்டுக்கு போகிறது தான். முடிஞ்சால் இந்த வீடியோவை இப்போ எடுத்து எடிட் பண்ணி முடிஞ்சால் நாளைக்கு போட்டுடுறேன். எல்லாம் நாளைக்கு போட்டுருவேணும். என்னன்னு போடணும்னு நினச்சேன்னா நான் வீடியோஸ் போட்டுருவேன். ஏன்னா இந்த வாரத்துக்கான வீடியோ வந்து நான் இன்னும் போடலை, போட்டுருவேன். அறாமடி என்ன வேகத்துல போறான் பாத்தியா? என்னடா வண்டி வந்துகிட்டே இருக்குது, வேற கொண்டாந்து இங்கேயே ஓடுற மாதிரி வரான். ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? என்ன போலாடே நண்பா, நானா இருந்தேன்னா 4 பேத்துக்கு வழி விட்டுட்டு தான்டா போவேன். இவ்வளோ நேரம்லாம் நிற்க வைக்க மாட்டேன்டா. ஏங்க ஒரு ரோடு தாண்டறதுக்கு எவ்வளோ நேரம் நிற்க வேண்டியதாக இருக்குது. அப்படியே ரோடு தாண்டிட்டு கொஞ்ச நேரம் டீ கடைக்கு வந்தாவே கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குது. அது ஏன்னு தெரில. டீ குடிச்சிட்டு ஃப்ரெண்டுங்க கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு, தனியாக வந்தாலுமே அப்படிதான். டீ குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம்னா மைண்ட் அப்படியே ரிலாக்ஸ் ஆகிடுது. அப்படியே நம்ம ஒர்க்கை பார்த்துட்டு அப்படியே போகலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இப்போ அவனை கொண்டு போய் விட்டுட்டு நம்மளும் வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போயிட்டு முடிஞ்சளவு
வீடியோ எடிட் பண்ணோம். ஏன்னா நான் ஷார்ட்ஸ் எல்லாம் இனிமேல் நல்லா போடலான் இருக்கேன். ஷார்ட்ஸ் ஃபுல் வீடியோ வீக்லி 2 வீடியோஸ் கண்டிப்பாக கொடுத்துருவேன். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆளுங்கிற பெல் ஐக்கான டிங்குன்னு தட்டி விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். இந்த வீடியோலாம் எடுக்கிறதே எனக்கு வந்து இப்போ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் நல்லா வியூஸ் போகுது. அதனால் நீங்கள் ஒவ்வொரு வியூஸும் ஒவ்வொரு லைக்ஸும் செம்ம மோட்டிவேஷனாக இருக்குது. நானும் இப்படி எதிர்பார்க்கவே இல்லை. எப்படி சொல்கிறதுன்னா, வீடியோ எடுத்து ரெகுலராக போட்டுகிட்டே இருக்கோம் அப்படின்னா வீடியோ எடுக்கிறோம் ஒரு மெமரிக்கோசரம் நம்ம யூடியூப்பில் போட்டு வைக்கிறோம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இப்போ போட போட நமக்கே செம்ம இன்ட்ரெஸ்டாக இருக்குது. வீடியோ எடுக்கலாம்டா அப்படிங்கிற மாதிரி. இன்னும் நிறைய வீடியோ எடுப்போம், வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே நிறைய கண்டென்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இது அதுலாம் இல்லை, எல்லாத்தையும் சும்மா தெரிக்க விடுறோம். இந்த வீடியோவை எனக்கு தெரிஞ்சு இதோட எண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, டாடா, பை பை, see you from the next video. டாடா.